எங்க இருந்து வந்திருக்க, நீ எப்படி வளர்ந்துருக்கங்கிறத காட்டுது. உடனே பழிய தூக்கி பிக் பாஸ் மேல போட்டுரு. மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, ஏன்டா சொன்னேன்? இதெல்லாம் உனக்கு தேவையா? ஏன் சொன்னேன்? யாருக்கு டாட்டா காட்டிட்டு இருக்க? பேச மாட்டான், அந்த வாந்தி எடுத்து விட்டுருவான். அந்த அளவுக்கு தத்தியா இருக்கா. கமருதீன் மனது நோகாமல் விளையாடுங்கள், கூச்சம் இல்லாத நடிகராக மாறுவது எப்படி? சோத்துக்காக விளையாண்டுருக்கீங்க. இதை போட்டதும் அவன் தான், அதை இமெயில திறந்து படிச்சதும் அவன் தானே. கிறுக்கனா இருப்பான் போல இருக்க. பேசும்போதே எப்படி இருக்கே, அப்ப பாக்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மூஞ்சி செத்து போச்சு. நீ ஜெயிச்சு வரல, மத்தவன் போட்ட பிச்சையில தான் நீ வந்திருக்க. அப்ப என்ன அசிங்கப்படுத்தினாரா இப்ப? ஏய், எனக்கு வயித்தால போய்கிட்டு இருக்கு, பரவாயில்லையா? ப்ரூஃப் காட்டு. வயித்தால போறதுக்கு என்ன ப்ரூஃபியா காட்டுறது? இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டிலே டே 13. இன்னைக்கு நம்ம செகண்ட் வீக்கெண்ட் எபிசோட் ஆஃப் விஜய் சேதுபதி. ஸோ சாட்டர்டே எபிசோட் அதில் என்ன நினச்சிதான் பார்க்க போகிறோம். போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேனே, வெரி டல். ஃபர்ஸ்ட் வீக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் கூட இதில் இல்லை. ப்ரோமோவை மட்டும் ஆஸ் யூஷுவல் மியூசிக்கெல்லாம் போட்டு பரபரன்னு போட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா, என்ன சார் ப்ரோமோவை விட சின்னதாக இருக்கே இது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாருங்க, 1.5 பேப்பருக்குள்ளே அடக்கிட்டேன் எல்லாத்தையும். ஸோ என்னங்கிறத சொல்கிறேன். வெள்ளிக்கிழமை விவகாரம் அப்படின்னு ஒன்று காட்டுறாங்க. ஸோ வெள்ளிக்கிழமை தான் அந்த இது நடந்தது, அந்த கத்தி குத்துற கேப்டன்ஷிப் டாஸ்க் நடந்தது. அதில் நம்ம கனியக்காவும் சபரியும் அவங்க பொம்மைக்கு பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்கும்போது, இந்த பக்கம் கமருதீனுக்கு வந்து அன்ஃபேர் கேம் இது, நான் கக்கிஸ் போயிட்டு வர்ற கேப்பில் குத்திட்டீங்க அப்படின்ட்டு ஒரு மேல் வெர்ஷன் ஆஃப் பார்வதி மாதிரி எனக்கு தெரிஞ்சுது நேற்று பார்க்கும்போது. ஏன் சார் குத்துனா அதானே கேமு? பிக் பாஸ் எதுன்னு சொன்னாரா? இல்ல எல்லாரோடையுமே சண்டை பிடிக்கிறது. சுபிக்ஷா, ரம்யா, அந்த குத்துனவங்க. அதுல அந்த சுபிக்ஷா வந்து ஒரு மீனவ பொண்ணுன்னு நமக்கு தெரியும். இவர் என்ன வார்த்தையெல்லாம் விடுறாரு, எனக்கு அதான் டிசப்பாயிண்ட் ஆச்சுன்னா, அதை சேதுபதி ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா என்ன வார்த்தையெல்லாம் தெரியுமா விடுறாங்க? அந்த பொண்ணாவது இப்படி சொல்ற சார், இப்படி ஒண்ணு சொன்னாரு, நீங்க ஏன் சார் அதை கேட்கல? அந்த அளவுக்கு அது ஒரு சப்ப மேட்டர் ஆகி போச்சான்னு கேட்கணும். எங்க ஹோஸ்ட எதிர்த்து பேசினா உள்ள அடுத்த ஒரு வாரம் வச்சு கசக்கு வாங்கிடுவோங்கிற பயத்துல அதான் சொல்றேன். அந்த பொண்ணாவது அதை கேட்டிருக்கணும். நான் அது ஒரு இஷ்யூவா வரும்னு நினைச்சேன். ஏன்னா அது எபிசோட்லயே நீங்க போட்டிருக்கீங்க. வெள்ளிக்கிழமை விவகாரத்துல அதை காட்டுறீங்க வேற. அவர் போய் பேசுறாரு, அது ஃபேர் கேமே இல்லை நீ பண்ணது. இல்லை, இங்கே பாருங்க, நீங்கள் பாத்ரூம் போனீங்க, பிக் பாஸ் அந்த இதுக்கு குத்த சொன்னார், நான் குத்துனேன். சபரியும் அவங்களும் அந்த டாஸ்க்கு டைனிங் ஏரியாவில் வந்து நின்று பார்த்தாங்கல்ல, நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க. என்னன்னு இங்கே பாரு, இந்த கேர்லெஸ் வார்த்தையெல்லாம் நீ பேசாத. நீ பண்ணின இந்த சீப்பான கேமு நீ எங்கேருந்து வந்திருக்க அதை காட்டுது. அப்போ கேட்குற, ஒரு நிமிஷம், எங்கேருந்து வந்திருக்கேன்னா எங்கேருந்து வந்திருக்க, நீ எப்படி வளர்ந்துருக்கங்கிறத காட்டுது. அதான் சொன்னேன், நானும் இந்தியாவில தான் வந்திருக்கேன், தமிழ்நாட்டுல தான் வந்திருக்கேன். நீ என்ன பெரிய சொர்க்கத்துல இருந்தா உள்ள? இல்ல சரியான திமிர். அது என்னன்னா, அந்த ஒரு மீனவ பேக்ரவுண்ட்ல இருந்து யாரும் வந்துடக்கூடாது. இவங்கள மாதிரி கொஞ்சம் ஹை சொசைட்டில இருக்கிறவங்க மட்டும் தான் பிக் பாஸுக்குள்ள வரணும் போகணும். அப்படியே வந்தா மீனவ குடும்பத்துல இருந்தாலும் வந்தா இப்படிதான் இருக்கணும். இவரெல்லாம் கத்தியால எடுத்து குத்தக்கூடாது. எனக்கு எரிச்சல் வந்தது. சுபிக்ஷா அதை வந்து இதை விட பெரிய இஷ்யூ ஆக்கி இருக்கணும். பக்கத்துல உட்காந்து தின்னுகிட்டு இருக்கீங்களா எல்லாரும், உங்களுக்கு எல்லாம் காதே இல்லையா? உங்களுக்குன்னு வந்தா மட்டும் தான் பேசுவீங்களா? இதை கூட ஒரு இஷ்யூ ஆக்கி கமருதீனுக்கு எதிராக நீங்க சண்டை போட்டுருக்கலாமே. ஏன் உங்களுக்குன்னு வந்தாதான் ஒண்ணு, அவங்களோட மைண்ட்லயும் அப்படிதான் இருக்கும். அப்ப உங்க மைண்ட்லயும் அப்படிதான் இருக்கா? யாருமே அதுக்கு குரல் கொடுக்கலையே. சுபிக்ஷா மட்டும் ஏதோ கொஞ்சம் கத்திச்சு, அவர் அப்படின்ட்டு ரம்யா ஏதோ வரும்போது, இங்க பாரு, நீ எல்லாம் என்கிட்ட சண்டை போடுறதுக்கு தகுதியே இல்லை. என்ன தகுதி வேணும் உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு? அந்த தகுதியே போதும், அதுவே பெருசு சண்டை போடுறது. சண்டை போடுறதுக்கு, இவரோட சண்டை போடுறதுக்கு ஒரு தகுதி. அவர் சொல்றாரு, நான் மற்ற 2 பேர் மாதிரியும் ஓட்டு வாங்கி இந்த டாஸ்க்கு வரல, மாஸ்க் டாஸ்க்ல விளையாடி ஜெயிச்சு வந்திருக்கேன் நானு. அப்ப எனக்கு இன்னொரு மரியாதை இல்லையா? ஏன் நீ விளையாடி வந்ததுனால உன்னைய குத்தக்கூடாதுன்னு எதுவும் இருக்கா? அப்ப அவங்க சொல்றாங்க, பிக் பாஸ் தான் டாஸ்க்கு கூப்பிட்டாரு, ஆனா இந்த டாஸ்க்கு போஸ்ட் பண்றோம் அப்படிங்கறத பிக் பாஸ் சொல்லலே, நீ போய் பிக் பாஸ் கேளு அப்படின்னு. உடனே பழிய தூக்கி பிக் பாஸ் மேல போட்டுரு. அவங்கிட்ட ஒரு அறிவு இருக்கிறவங்க கிட்ட நம்ம டிபேட் பண்ணலாம். இதோட ஒப்படைக்க திவாகர் பரவாயில்ல. திவாகர் எவ்வளவோ பெட்டர். சொன்னா புரிஞ்சுக்குவாரு, நம்மள பேச விட மாட்டாரே தவிர சொன்னா புரிஞ்சுக்குவான் அந்த ஆளு. ஆனா நீ இருக்கிய மலை மாடு மாதிரி வளர்ந்துருக்கிய, அறிவே இல்லை. துப்புறது அது இதுன்னு கொஞ்சம் கூட அறிவு இல்லை. இதுக்குள்ள பெருசா பீத்திடுவான்.
வெளியே மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, யாருக்கு வெளியே இமேஜ் சரியுதுன்னு போய் பாரு, நீ வெளியே வந்து பாரு, உன் இமேஜ் தான் சரிஞ்சு காவால விழுந்து கிடக்கு, வந்து தூக்கி நிறுத்து. நேற்று எபிசோடில் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், அவர் அந்த ஒரு ஷோ கதை சொல்லும்போது கமருதீன் நான் சீரியல் நடிக்கும்போது ஒரு கேர்ளோட லவ்வில் இருந்தேன், அப்போ அது ஆதிரை தான். ஏன்னா ஆதிரை வந்து சொல்லாத தேவையில்லாத வேலை அப்படிங்கிற மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுச்சு. யாரு பார்த்தாலும் அவர் சொல்றதுக்கு ரியாக்ட் பண்ற விதத்தை வச்சு ஆதிரை தான் அந்த லவ்வர்னு யாரா இருந்தாலும் கெஸ் பண்ணுவாங்க. ஆதிரை அதுக்கப்புறம் அன்சீன்ல பார்த்தேன், பிக் பாஸ் இதை எடிட் பண்ணிருங்க, இதெல்லாம் தேவையில்லாதது, பிக் பாஸ் எடிட் பண்ணிருங்க அப்படின்னு கமருதீனை போய் செல்லமா அறையுது. ஏன்டா சொன்னேன், இதெல்லாம் உனக்கு தேவையா, ஏன் சொன்னேன், அதெல்லாம் பார்க்கும்போது எவனா இருந்தாலும் ஆதிரை தான் அந்த லவர் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க தெரியாம பேசிட்டீங்க, நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு வந்து பேசணும், இது என்ன சயின்ஸ் லேபா, இவங்க அவங்க காட்டுறதை விட அவங்க காட்டுறதை தான் நாங்க பேச முடியுமே தவிர இவங்க அப்பன்னா இதெல்லாம் யாரு பண்ணிருக்கணும் தெரியுமா, பிக் பாஸ் எடிட்டர் பண்ணிருக்கணும். நீங்க போய் அங்க சொல்லுங்க, நீங்க தப்பா எல்லாத்தையும் போர்ட்ரே பண்றீங்க, வெளியே எல்லாருக்கும் இப்படி வருது, இவங்களை பிக் பாஸ் வீட்டில் பார்க்கறதே பெருசு, இதுல இவங்களை பார்க்கணும்னா இவங்களோட ஹிஸ்டரி எல்லாம் போய் நாங்க நோண்டணும், வேற வேலை இல்லைல்ல. அது வீட்டுக்குள்ள என்ன பண்றாங்களோ அதுதான் மேட்டர். எல்லாருக்கும் அப்படித்தானே புரிஞ்சு. இவரு அவரோட வெளியே இருக்கிற கதையை உள்ள சொல்ல வந்தாரு இல்ல, அப்ப அதுவே அவர் ஏதோ ஒண்ணு நடக்கட்டும்னு தான் பேச வந்திருக்காரு. ஒரு ஆடியன்ஸா உட்காந்து பார்க்கும்போது எங்களுக்கு 15 பேருமே புதுசுதான், அவங்களோட பர்சனல் லைஃபை பத்தி எல்லாம் தெரியாது. இதை பொறுப்பா பண்ணியிருக்க வேண்டியது பிக் பாஸ் டீம். அவர் பேசும்போது ஆதிரைக்கு க்ளோஸ் அப் வைக்காம விட்டுருந்தா வேற யாரையோ பேசுறாரோன்னு நாங்களும் நினைச்சிருப்போம். பெரும்பாலும் 99% ஆஃப் த பீப்புள் ஆதிரை தான் அந்த லவ்வர்னு தான் நினைச்சாங்க. ஸோ அதனால நீங்க தெரிஞ்சிட்டு வந்து பேசுங்க, தெரியாம வந்து நீங்க அப்படின்னா பிக் பாஸ் எடிட்டர் டீம் கிட்ட போய் பேசுங்க. எங்களுக்கு ஆதிரை இல்லையா, அந்த சீரியல்ல நடிச்ச வேற யாரோ, அது எங்களுக்கு தெரியல சார். பார்க்கும்போது எவனா இருந்தாலும் பார்க்கும்போது இவர் பேசும்போது இவங்க இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்து மூஞ்சே மாறுற அளவுக்கு அந்த முகமெல்லாம் மாறும்போது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கல்ல. இவங்க இல்லைன்னா இவங்க அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். என் ஃப்ரெண்டை பத்தியா நீ பேசுற அப்படின்னா அதுக்கு எக்ஸ்பிரஷன் வேற மாதிரி வரும். ஷி ஃபெல்ட் அன்கம்ஃபர்டபுள், ஐயோ ஏன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது எடிட்டர் இதை தூக்கிருங்கலாம் சொல்லும்போது ஒரு சாதாரண ஆடியன்ஸா பிக் பாஸ் பார்க்குற ஆடியன்ஸா என்ன நினைப்பாங்க, அப்படித்தான் நினைப்பாங்க. ஸோ இதுல ஏன் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நான் என்னத்தை பார்த்தனோ எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம தெரியாமல் பேசிட்டோம், அது இல்லை அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் திட்ட வேண்டியதெல்லாம் பிக் பாஸ் எடிட்டர் தான். எபிசோட் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆன உடனே கானா வினோத் ஒரு பாட்டு பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு பாடினாரு. இதுக்கு முன்னாடி நம்ம கானா வினோத் 2 தரம் சபரியை குத்தி கனியக்கா கேப்டன் ஆயிட்டாங்க. சோ கனியக்கா தான் இந்த வார்த்தை கேப்டன் இல்லை, 2 வாட்டி சபரியவே குத்தினாரு, சபரிக்கு பக்கத்திலேயே வந்து குத்தினாரு. அப்புறம் அந்த கானா பாட்டெல்லாம் பாடும்போது அவர் நல்லா பாடுறாரு, சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் எழுந்திருச்சு யாரா இருக்கும் திவாகர், நம்ம விஜய் சேதுபதியில கை தட்டுறாரு. அப்ப கானா வினோத் பாடி இந்த பேப்பர்ல பாட்டை பாடிக்கிட்டு அப்படின்ட்டு பாட்டு முடியும் போது அவரு எப்படி ஆடிக்கிட்டு இருக்காருங்க. கானா வினோத் யோ யாருக்கு டாட்டா காட்டிட்டு இருக்க உக்காரு அப்படின்னு விஜய் சேதுபதிக்கு சிரிப்பு வந்துருச்சு. அவர் அப்படி டாட்டா காட்டுற மாதிரி தான் பண்றாரு. இருந்தாலும் அத்தனை பேர் இருக்கும்போது ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னு யூஸ் பண்ணாரு. பார்த்தீங்களா, யாருமே ஆடல, நான் எழுப்பி ஆடுறேன். வீக்கெண்ட் எபிசோட்ல கண்டிப்பா அது வரும். ஒரு 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 ஏதோ பண்ணிட்டாரு, அப்படிதான் இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்தோடனே கமருதீன் எந்திரி, என்ன பிரச்சனை உனக்கு, கத்திக்கிட்டே கிடக்க அப்படின்னு ஒரு ரோஸ்ட் மாதிரி ஒன்று ப்ரோமோல காட்டினாங்க. எபிசோட பார்க்கும்போது அது மினி ரோஸ்டா போச்சு, சுக்கு வெடியா போச்சு. ரோஸ்ட் பண்றாரு ஆனா மினி ரோஸ்ட். என்ன பிரச்சனை இல்ல சார், கமருதீன் மத்த நேரமெல்லாம் பார்க்கணுமே, வாய் இங்க வரைக்கும் கிளியும் லூஸ் தனமா ஒரு லொடன்னு மண்டைக்குள்ள மசாலா இல்லாத மாதிரி லொடன்னு பேச மாட்டான். அந்த வாந்தி எடுத்து விட்டுருவான், அப்படி பேசுவான். சாட்டர்டே எபிசோட்ல எந்திரிக்க சொன்னா நடிப்பான் ஒரு நடிப்பு. இந்த நடிப்பை சீரியல்ல நடிச்சிருந்தா என்னைக்கோ டாப்ல போயிருக்கான். சீரியல் எல்லாம் விட்டு போட்டு இங்க வந்து நடிப்பாங்க, மகா நடிப்பு நடிப்பாங்க. சொல்றாரு இல்ல சார், இந்த கேம் வந்து எனக்கு அன்ஃபேரா விளையாண்ட மாதிரி எனக்கு தெரியல சார். என்ன அன்ஃபேரா விளையாடல சார், நான் வந்து ஒண்ணுக்கு வந்துச்சுன்னு கக்கிஸ் போயிட்டேன், அந்த நேரம் பார்த்து குத்தி இருக்காங்க, அது மூஞ்சிக்கு மேல அவங்க குத்தி இருக்கணும், நான் வந்து ஜெயிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படியா, சரி உக்காரு. விக்ரம் அங்க போயிட்டு அந்த டாஸ்க் பேப்பர் இருக்கு எடுத்து வாங்க,
தொடங்க. அதுல ரூல்ஸ்ன்னு ஒன்று எழுதி இருக்கா, அதை நீங்க ஒரு ரீட் பண்ணுங்க. ரீட் பண்றாரு. அப்படியா? அதுல கமருதீனுக்காகவே கண்ணு தெரியல போல, அவருக்காகவே பெருசு பெருசா குண்டு குண்டா பிரிண்ட் பண்ணிருந்தோம். அந்த பேப்பர் எடுத்து அவருக்கு கொடுங்க. இவருக்காகவே பிரிண்ட் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க. எங்க கமருதீன் வாசிங்க, அந்த நோட்டுன்னு போட்டிருக்கும்ல, அதை வாசிங்கன்னு. பிளேயர்ஸுக்கு தெரியாம இதை குத்தணும். திருப்பி அந்த திருப்பி நான் சொன்னதை திரும்பி சொல்லுங்க. அந்த அளவுக்கு தத்தியா இருக்கா. இதுல வந்து மத்தவங்களுக்கு அறிவு இருக்கா? சீத்து உனக்கெல்லாம் தகுதியே இல்ல, திரும்பி படிங்கிறத இப்படி படி. நல்ல வேலை இப்படி திரும்பி படிக்காம விட்டேன், செஞ்சு அதையும் செஞ்சிருப்பாரு. அந்த அளவுக்கு வட்டி கட்டுன முட்டாளு. லொடன்னு வாந்தி எடுக்கிறவங்க மைண்ட்ல ஒன்றுமே இல்லைங்கிறதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருந்தாலும் அதுல சொல்றாரு, இல்ல சார் நான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தான் வர்றேன், உங்களை பார்த்தா பதட்டம் ஆயிருது எனக்கு. விஜய் சேதுபதி பாட்டு பதட்டம் ஆயிருது. விஜய் சேதுபதி கேட்கிறாரு, உங்களுக்கா? ஆச்சரியமா இருக்கேன். நான் அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் என்ன பேச்சு பேசுவேன் மத்தவங்க கிட்ட, நடிக்காத. அப்ப அந்த ரூல்ஸை படிச்சுட்டு சொல்றாரு, இப்ப இதுல நான் ரூல்ஸை மாத்தி எழுதி தரலாமா? அவர் இல்லாத நேரம் குத்துங்கன்னு எழுதி இருக்கிறதுக்கு பதிலா நான் ரூல்ஸ்ல மாத்தி எழுதி தரேன், கமருதீன் மனது நோகாமல் விளையாடுங்கள் அப்படின்னு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ரூல்ஸை மாத்தி பிரிண்ட் பண்ணிடலாமா? இல்ல சார் அது ஃபேரா எனக்கு தெரியல சார். சார் நீங்க தான் நான் பாத்ரூம் போறேன் குத்துறவன் குத்திக்கேன்ட்டு உள்ள போனீங்க, வெளியே வந்து என்ன குத்திட்டாங்கிறீங்க. என்ன வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? தேவையில்லாம எல்லாரோட சண்டைக்கு போறீங்க. தப்ப நீங்க பண்ணிட்டு தேவையில்லாம எல்லாரோட சண்டைக்கு போறீங்க. உங்களுக்கு முதல்ல புரியுதா இல்லையா ரூல்ஸ் அப்படின்னு ஒரு ரோஸ்ட் பண்றாரு. ஆனா அந்த ஆளுக்கு அது அந்த ஆள் எப்படி தெரியுமா பிளான் பண்ணி வந்திருக்கான், நம்ம அசீம் ரூட்டை பிடிப்போம், நம்ம நல்லா பண்ணியோம், நம்ம இல்லாத திறமையெல்லாம் காட்டி நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, கோபத்தை உண்டாக்கிடுவோம். கோபத்தை உண்டாக்கி அப்ப எப்படியும் நம்மளை ரோஸ்ட் பண்றதுக்காகவாது நம்ம ப்ரோமோவில் எபிசோட்ல எல்லாம் வருவோம்ல, லூஸ் தான் நம்ம பேசி, அப்படி நம்ம ஒரு ஃபேம் எடுத்து அசீம் மாதிரி நம்மளும் டைட்டில் தூக்கிட்டு போயிடலாம்னு நினைச்சிருக்காரு போல இருக்கு அந்த ஆளு. அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா எலிப்புழுக்க சைஸ்ல அறிவு இருக்கிறவங்க கூட அந்த அளவுக்கு பண்ண மாட்டான். இந்த ஆளுக்கு இந்த மீடியா அது இருக்கிறதுனால கொஞ்சம் அறிவாவது இருக்கும். அதையும் தாண்டி ஒருத்தர் முட்டாள்தனம் பண்றான்னா வாண்டடா பண்றான்னு தான் அர்த்தம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு லைட்டா வாட்டர் மெலன் ஸ்டார் ஏதோ பேசும்போது அவரை லைட்டா ரோஸ்ட் பண்ணாரு. அப்பா வாட்டர் மெலன் ஸ்டார் அவர் டெய்லி கேமரா முன்னாடி நடிப்பாரு இல்ல, அத ஒரு வேர்டை சொல்லி அப்படியே எப்படி மாத்தி பேசுறாருன்னா, வீட்டுக்குள்ள வந்து டெய்லி ரீல் பண்றதுதான் வேலை, ரீல் போடுறதுதான் வேலை. அதாவது ரீல்ஸ் போடுறீங்க. டபுள் மீனிங். அப்புறம் சொல்றாரு, நீங்க பண்றதெல்லாம் பார்க்கும்போது, நீங்க நடிக்கிறத பார்க்கும்போது எனக்கு கூச்சமா இருக்கு, உங்ககிட்ட இருந்து ஆக்சுவலா நான் கத்துக்கணும். என்ன சார் நம்பிட்டாரு, கூச்சம் இல்லாத நடிகராக மாறுவது. அப்ப என்ன அர்த்தம்னா, என்ன சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பீல்ல, உனக்கு கூச்சமே இல்ல. அது அந்த ஆளுக்கு புரிய மாட்டேங்குது. சிரிச்சுட்டு உட்காந்துட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாஸ்க் டாஸ்க்கு வருவோம். சேதன் அதுல ஒரு வேர்ட் யூஸ் பண்ணாரு, எனக்கு அது பிடிக்கல. ஏன்னா அதை கொடுத்ததும் பிக் பாஸ் டீம் தான். கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஹியூமன் பிரெயின் எப்படி யோசிக்கும்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இத்தனை பேருக்கு முன்னாடி அவங்க எதுவும் வீட்டுல இல்லாம உங்கள்ட்ட விளையாட வரல, உங்கள்ட்ட பிச்சை எடுக்க வரல, அவங்கள வச்சுதான் நீங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்க. அவங்களெல்லாம் ரூம் ஒரு வீட்டுக்குள்ள போட்டு லூஸ் ஆக்கி அடிக்க விட்டு அதுல காசு சம்பாதிச்சிட்டு இருக்கிறது தான் நீங்க. ஸோ நீங்க எல்லாம் சேர்ந்து அவங்க எல்லாம் ரொம்ப கேவலப்படுத்துற மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்க யூஸ் பண்ணது சுத்தமான தமிழ் வேர்டு தான், ஆனா உங்களுக்கு தெரியும் அதை யூஸ் பண்ணா அது எப்படி அவங்களுக்கு ஃபீல் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை சேதனம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. மாஸ் டாஸ்க்கு யாரெல்லாம் விளையாண்டீங்க, எதுக்காக விளையாண்டீங்க? டீமா விளையாண்டீங்களா, தனியா விளையாண்டீங்களா? சார் நாங்க டீமா தான் விளையாண்டோம். ஏன் டீமா விளையாண்டீங்க? இல்ல சார் அங்க நாங்க ஏன் அந்த 2 ஹவுஸ் டீமா மாறி விளையாண்டோம்னா, எந்த டீமுக்கு கிராண்ட் டின்னர் இருக்கு அப்படின்னு சொன்னாரு, ஒரு ஃபீஸ்ட் இருக்கு, கிராண்ட் டின்னர். அப்ப அதுக்காக நாங்க இந்த டீம் எப்படியாவது ஜெயிச்சணுங்கிறதுக்காக டீமா விளையாடணும் சார். சோத்துக்காக விளையாண்டுருக்கீங்க. எல்லாரும் விளையாண்டது சோத்துக்காக தான் விளையாண்டீங்க. அது எனக்கு டக்குன்னு சேதன வாயில இருந்தா இப்படி ஒரு வார்த்தை, நல்ல பிலாசபி எல்லாம் பேசி வாழ்க்கையை அறிஞ்சவர் மாதிரி பேசுறவர் வந்து அப்ப சோத்துக்காக தான் விளையாண்டு இருக்கீங்களான்னு கேட்டா, நீங்க தானே போட்டீங்க. ஒருவேளை அந்த கேமா நினைச்சு நீங்க விளையாடலன்னு கேக்குறதுக்கு பதிலா அப்படிதான் சொல்றேன். அப்ப கமருதீனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கமருதீன் புரியாத மாதிரி வேர்ட்ஸை யோசிச்சு பேசணுங்கிற மாதிரி அப்ப நீங்க என்ன கேட்கணும்? அப்ப அந்த டின்னருக்காக தான் விளையாண்டு இருக்கீங்க அப்படி கேட்கறதுக்கும், அப்ப அந்த சாப்பாடுக்காக தான் விளையாண்டீங்களான்னு தமிழ்ல கேட்கறதுக்கும், சோத்துக்காக விளையாண்டீங்கன்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க அதை என்ன ஃபீல் பண்ணி கேட்கணும்னு நினைச்சீங்களோ அதுக்கேற்ற வேர்டை தான் நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க. நீங்களும் அவ்வளவு முட்டாள் கிடையாது. சாப்பாடை குறைச்சு கொடுக்கறது நீங்க தான், அவங்களுக்கு விஐபி ஆக்களுக்கு கூடவும் அப்படி நினைச்சோனே பாவமா இருக்கு. சாப்பாடை குறைச்சு கொடுத்துப்புட்டு சாப்பாடை இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு சாப்பாடு அப்படின்னு சொன்னா அவங்க மைண்ட்ல எது போய் சேரும்
அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவங்களோட சைக்காலஜியை வச்சு தான் நீங்கள் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ நீங்கள் அந்த வேர்டு யூஸ் பண்ணது எனக்கு கவலையாக இருந்தது. அதுக்கப்புறம் நீங்களே எழுப்பி கேட்குறீங்க சாப்பாடு எப்படி இருந்தது. அப்போ கெமி சொல்லுது, சார் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம், அது இருந்தது இது இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அப்படின்னோடனே மற்றவங்களை வெறுப்பேற்றுறதுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல, அவங்கள அந்த டிவியில் அதை போட்டு காட்டுங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் கோடி கோடியாக அவங்கள வச்சு சம்பாதிக்கிற நீங்கள் கிராண்ட் டின்னரை கஷ்டப்பட்டு விளையாண்டுருக்கீங்க, எல்லாரும் சாப்பிடுங்கன்னு கொடுக்க வேண்டியது தாராள பிரபுக்கள். எவன் ஜெயிக்கிறானோ அவனுக்கு தான் சோறுன்னு நீங்களே சொல்லிவிட்டு அவங்க சாப்பிட்றத டிவிலையும் நீங்களே எச்சத்தனமாக போட்டு காட்டிவிட்டு ஒருத்தனை வெறுப்பேற்றுறதுன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமானு கேட்குறீங்க. அப்போ இவ்வளோ 2 வாரமாக அந்த டீம் விஐபி ஹவுஸ் மேட்ஸில் ஒரு 7 பேரை போட்டுட்டு இவங்களை வெறுப்பேற்றுன்னு சொன்னதும் நீங்கள் தான். ஸோ அன்னியன் பிரகாஷ்ராஜ் மாதிரி இதை போட்டதும் அவன் தான், அதை இமெயிலை திறந்து படித்ததும் அவன் தானே, கிறுக்கனா இருப்பான் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் விஜய் சேதுபதியை சொல்லலை, அந்த மொத்த டீமையும் சொல்கிறேன். நீங்களே ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு அவங்கள அந்த பகடக்காயை யூஸ் பண்ணி அவங்க கெமி ஒருத்தனை வெறுப்பேற்றுறதுன்னா உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சோத்துக்காக தான் விளையாண்டுருக்க அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? அது சேதனை யூஸ் பண்ண அந்த வேர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் சாப்பாடுன்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். சோத்துக்காக தான் விளையாடுறீங்களான்னு கேட்ட உடனே பார்க்குற எனக்கே ஒரு மாதிரி அசிங்கமாயிடுச்சு. உங்களை யாரும் அவங்க வீட்டில் சாப்பாடுக்கு வழி இல்லாமல் இங்கே 100 நாள் வந்தால் சோறு போடுவீங்கன்றதுக்காக வரலை. எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. அங்க வந்து சோத்துக்காக தான் விளையாண்டீங்களா? அப்ப யாருமே அந்த நாமினேஷன் பாஸுக்காக விளையாடலையான்னு கேட்டா அந்த கேம்ல எதுக்கு சோத்த போட்டீங்க? நாமினேஷன் பாஸ்னா பொத்திட்டு நாமினேஷன் பாஸை மட்டும் கொடுக்க வேண்டியதானே. இதுல ஜெயிக்கிறவங்களுக்கு சோறு அப்படின்னு அதையும் பசியில இருக்கிறவங்களுக்கு மிரட்டி சொல்லி போட்டு சாட்டர்டே எபிசோட்ல வந்து சோத்துக்காக விளையாண்டு கேட்டா தப்பு. சேதுபதி என்ன ரொம்ப தப்பு. அப்புறம் அந்த டாஸ்கில் வந்து ஏன் இண்டிவிஜுவலாக விளையாடலை, ஏன் டீமாக விளையாட்டீங்க? இல்லை சார் நாங்கள் ஸ்ட்ராங் பீப்புள் எல்லாம் முன்னுக்கு போட்டுமுன்னு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். அப்போ கனியக்காவும் சபரியோட மாஸ்டர் மைண்டு தான் அப்படி இப்படின்னு பழி போடுறது என்ன அந்த கேமை பற்றி அவர் சொல்கிறார். மொசக்குன்னு இருக்கு நீங்கள் பேசுறதுக்கு, கொலன்னு இருக்கு. உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக தான் நான் இதை டாபிக் எடுத்து வந்தது. பேசும்போதே எப்படி இருக்கே, அப்போ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கொலன்னு தான் இருக்கு. அப்போ சொல்கிறாரு, கமலி நெந்திரிங்க ஒரு டயலாக் ஒன்று சொல்லிக்கிட்டே சுற்றுனீங்களே, நான் ஓட்டு வாங்கி ஜெயிச்சு கேப்டன்சி டாஸ்க்கு வரல, கஷ்டப்பட்டு விளையாடி வந்திருக்கேன். ஆமாம் சார், நீங்கள் விட்டு கொடுத்ததால தான் வந்திருக்கீங்க, நீங்கள் ஜெயிச்செல்லாம் வரல. மூஞ்சி செத்து போச்சு. இல்லை சார் எனக்கு விட்டு எல்லாம் கொடுக்கல, நான் விளையாடுதான். ஒவ்வொருத்தர மாஸ்கை எடுப்போம்னு ஸ்டார்டிங்ல இருந்து ஒருத்தராக பேசி டீல் போட்டு கடைசியில் 3 பேர் வந்து நின்னீங்களா, அதில் நீங்கள் ஜெயிச்சிங்களா? அப்போ மற்ற எல்லாருமா சேர்ந்து உங்களை புஷ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தமா? அப்போ விட்டு கொடுத்தா வந்திருக்கீங்க, நீங்கள் உழைச்செல்லாம் வரல. அது சார் ஒத்துக்க மாட்டார். நீ ஜெயிச்சு வரல, மற்றவன் விட்டு கொடுத்து, இந்த ஆளுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம், மற்றவன் போட்ட பிச்சையில தான் நீ வந்திருக்க. மற்றவங்களுக்காவது ஓட் பண்ணி வர வச்சாங்க, இதுல எல்லாரும் போட்ட பிச்சையில வந்துவிட்டு உனக்கு தகுதியே கிடையாது என்கிட்ட சண்டை போடுறதுக்கு. நான் ஜெயிச்சு வந்திருக்கேன், நான் விளையாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திரியே, கூச்சமா இல்லை அப்படிங்கறது அவர் கேட்கிறாரு. கேட்டுட்டு பிரேக்குக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மரமண்டைக்கு அது புரியவே இல்லை. அகோரி கலையரசட்ட போய் அப்ப என்ன அசிங்கப்படுத்தினாரா? இப்ப வேற ஒண்ணு தட்டுல வச்சு கொஞ்சிக்கிட்டா இருந்தாங்க. அங்க என்ன பண்றாங்கிறதே உனக்கு புரிய மாட்டேங்குதே. நீ மத்தவங்கள்ட்ட போய் வாய்களையே பேசிக்கிட்டு இருக்கிய, வெக்கமே இல்லாம. ஒரு சின்ன டாஸ்க்கு, யார் யாருக்கு இந்த வீட்டில் டபுள் ஃபேஸ் இருக்குது, ஒரு ஆள் ஒரு பேரை தான் சொல்லணும்னு சொல்லுங்க அப்படின்னோடனே எல்லாரும் எந்திரிச்சு ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அதில் விஜய் பார்வதிக்கு 3 ஓட்டு, ரம்யாவுக்கு 3 ஓட்டு, சபரிக்கு 4 ஓட்டு. விஜய் பார்வதியில் வந்து உள்ளொன்று வச்சுக்கிட்டு கன்னிங் ஃபேஸு, இப்போ திவாகரோட நடங்க ரேம்ப் வாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது அது ப்ரெசன்டபிள் கப்புலாக இருக்காது அப்படின்னு சொன்னது. அப்போ அவங்களுக்கு பயம் இல்லைங்கிற மாதிரி காட்டுறாங்க. பயம் இல்லைன்னா இவரோட நடக்க வேண்டியதானே, ஏன் பயப்படுறாங்கன்னு விக்ரம் பேசுறது. ரம்யாவுக்கும் அப்படித்தான், எல்லாரையும் அண்ணா அக்கா அம்மா தம்பிங்கிறது அப்புறம் பின்னாடியே போய் குத்துறதுங்கிற மாதிரி சொல்லிட்டு. சபரிக்கு என்ன ரீசன் சொல்றாங்க அப்படின்னா, நம்ம ராஜுக்கு சொன்ன ரீசன், கோவத்தை உள்ள வச்சிருக்காரு, வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு, எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டு பாசிட்டிவாவே போயிடுறாரு அப்படின்னு. விஜய் பாருக்கும் ரம்யாவுக்கும் 3 ஓட்டுக்கு விழுந்த ரீசனும் சபரிக்கு 4 ஓட்டுக்கு விழுந்த ரீசனும் டோட்டலி டிஃப்ரெண்ட். சபரிக்கு அவங்க சொல்றது என்னன்னா, அவருக்கு கோபம் வருது, அவருக்கு கோபம் வருது, ஆனா எப்ப பார்த்தாலும் அது ஒரு ஸ்மைலோட சிரிச்சுக்கிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு. விஜய் பார்வதி ரம்யாவுக்கும் இவருக்கும் சொன்ன ரீசன்ல எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஸ் இதுதான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ் யூஷுவல் கத்திட்டு
எல்லாரும் ரெட்ட நாக்கு அப்படின்னோடனே பார்வதி அந்த பக்கம் போய் அழுதுகிட்டு இருக்கு. திவாகரோடையும் சண்டை. நீ ஏன் அப்படி சொன்ன, நீ ஏன் இப்படி சொன்ன, நீ அப்ப யாரோ சொல்றாங்க சாப்பிடுற நேரத்துல சாப்பிட விடு, அவரும் சாப்பிடுறாரு நீயும் சாப்பிடுற, சாப்பிட விடுன்னும் போது நல்லா ஒரு வாய் சோறள்ளி இதுல பொதுக்கிடுச்சு. இதுல சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. ஏம்மா சாப்பாடு இறங்கலன்னா சாப்பிட்ட பிளேட்டை வச்சு கையை கழுவிட்டு நான் சாப்பிடல சாப்பாடு இறங்கலன்னு சொல்லணும். சாப்பாடு தட்டை தூக்கிட்டு வெளியே போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே சொல்லுது சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. நான் யோசிக்கிறேன், சரி கோவத்தில் அவங்க ஏதோ பேசுறாங்க, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு இறங்கல போல இருக்கு. ஆனா சாப்பிட்டாங்க, ஏதோ சாப்பிட்டீங்கல்ல, சாப்பிட்டு திவாகரோட சண்டை வெளியே வந்துட்டு அழுறாங்க. இவங்க மற்றவங்களுக்கு எல்லாம் பேசலாம், நக்கல் பண்ற மாதிரி பண்ணலாம். எல்லாருமா சேர்ந்து இவங்களுக்கு டுவல் ஃபேஸ், அப்படி ஒண்ணு பேசுறா இப்படி ஒண்ணு பேசுறா, அங்க ஒண்ணு பண்றா இங்க ஒண்ணு பண்றான்னு அவ பத்தி யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அவ எல்லாருக்கும் எல்லாம் சொல்லலாம், ஏத்தி கொடுக்கலாம், எல்லாரையும் பண்ணா. அவ யாராவது சொன்னா உட்காந்து அழுறது. போன வாரம் முடியும் போதும் இப்படிதான் அழுத. அப்பயும் திவாகர் சாப்பிட்டுட்டு தான் இருந்தாரு. இந்த வாரமும் அழுத. திவாகர் ஒண்ணா விட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதான் உனக்கு திவாகருக்கு இன்னைக்கு நடந்த சண்டைக்கான ரிசல்ட். இப்படி அந்த எபிசோட் இன்னையோட முடியுது. எலிமினேஷன் அது இதெல்லாம் யாருங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஆக்சுவலி இன்னைக்கே தெரியும், சரி தெரியாத மாதிரி இருந்துக்கோங்க, நாளைக்கு அப்ப பேசுறதுக்கு பாயிண்ட் வேணும்ல. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சபரியோட ஒரு விஷயம் ஒரு அன்சீன்ல நான் பார்த்தது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. கமருதீனுக்கு எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் சண்டை நடந்துச்சுல்ல 2 நாளைக்கு முன்னாடி. அதில் ஆதிரை வந்து சாப்பிடாம நடந்துகிட்டு இருக்கும்போது சபரி கிச்சன் டீம் சார்பாக சபரி எஃப்ஜே எல்லாம் சமாதானம் பண்ண போகிறாங்க. அப்போ அவள் பாத்ரூமில் இருக்கும்போது நீ ஏன் சாப்பிட மாட்டேங்கிற, வா வந்து சாப்பிடணுன்னு. எனக்கு சாப்பாடு வேணும்னா விட்டேன்டா, அப்போல்லாம் விட முடியாது, ரீசன் சொல்லு, சாப்பிடுவா, அந்த கோவத்தெல்லாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு கோவமெல்லாம் இல்லை, என்ன விடு, நீ சாப்பிட வர்ற, ஏய் எனக்கு வயிற்றால போய்கிட்டு இருக்கு பரவாயில்லையா, சாப்பிட முடியாதுடா அப்படின்னோடனே சபரி ப்ரூஃப் காட்டு. அப்படி சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது? எனக்கு பசிக்கல, எனக்கு வயித்தால போகுது, வயிறு சரியில்லை, என்னால சாப்பிட முடியாது. வயித்தால போகுதுங்கிறதுக்கு காமிங்க ப்ரூஃப் இருக்கா? வயித்தால போறதுக்கு என்ன ப்ரூஃபியா காட்டுறது? பின்னால வாங்க கூட்டிட்டு போறோம். சீரியஸா கேக்குறாரு. நான் யோசிக்கிறேன், தெரிஞ்சு பேசுறீங்களா, என்ன ப்ரூஃப் காட்டுறது? வயித்தால போயிருக்குங்கிறத எப்படி ப்ரூவ் பண்றது? அதுக்கு அவ என்ன சொன்ன? அவ தெரியல, அவ கோவத்துல ஏதோ பேசிட்டு இருக்கா. சாப்பிட பிடிக்கல, சாப்பிட வரதை பத்தி அதை பத்தி பேசுங்க. வயித்தால போகுது அதான் வரலன்னா ப்ரூஃப் எடுங்கிறீங்க. ஒரு கோவத்துல எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ப்ரூஃபா? கக்கஸ் போறதுக்கு என்ன சார் ப்ரூஃப் வேண்டி கிடக்கு? நீ பொய் சொல்ற, நீ சாப்பிடாம வர்றதுக்கு வேற ரீசன் இருக்கு, வயித்தால போனதுதான் ரீசன்னா நிரூபிச்சு காட்டு. எனக்கு மட்டும் இல்ல, மொத்த வீட்டுக்கு நடு வீட்டுல வந்து நிரூபிச்சு காட்டணும், அப்பதான் நாங்க நம்புவோம். எங்களுக்கு காட்டினா மட்டும் பத்தாது, கேமராவிலையும் காட்டு, ஆடியன்ஸுக்கு காட்டு. அப்ப நான் யோசிக்கிறோம், ஐயோ இவனுங்கள எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்க. சீரியஸா பேசுறாங்க, நான் சிரிப்பா நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு வந்து சொல்றேன். டேக் கேர்.